ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா கிராஃப்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராஃப்ட் வந்து நம்மக்கிட்ட இருக்க A4 ஷீட் வச்சு நம்ம சூப்பரான கிராஃப்ட் பண்ணலாம். இந்த மாதிரி A4 ஷீட்டில் வந்து நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டியூப் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் லென்த்தாக. இதை வந்து நம்ம லென்த்தாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக இருக்க பேப்பரை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி இதை வந்து ஒட்டி விட்டுடலாம். ஸோ இதை பார்க்க வந்து ஒரு நீளமான ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஸ்டிக் வந்து நம்ம பேப்பர்லேயே நம்ம ரெடி பண்ணிடுறோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் 2 சைடு எக்ஸ்ட்ராவாக இருக்க பேப்பரை கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நமக்கு நீளமாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுட்டு நம்ம நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம நிறைய இந்த மாதிரி பேப்பர்ஸ் கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அந்த டியூப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நம்ம வந்து இப்போ அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணி விட்டுடலாம். மாதிரி நம்மக்கிட்ட இருக்க பேப்பர்லேயே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் இது ரொம்ப புரியும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பேப்பர் எல்லாத்தையும் 1 by 1 லைனாக இதில் நம்ம ஒட்டி விடலாம். எப்படியும் இதுக்கு வந்து ஒரு 12 இந்த மாதிரி வரும் பேப்பர் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்க்கலாம் நம்ம இது எப்படி நம்ம பண்ணுறதுன்னு. ஸோ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி இதை எடுத்து இந்த இடத்துல ஒட்டி விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நம்ம ஒட்டியாச்சு. இது என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு சைடு நீளமாக இருக்க மாதிரியே அதே சைடு மற்ற சைடும் இருக்கணும். எந்த லென்த்தில் இருக்கோ எந்த சைஸில் இருக்கோ அதே மாதிரி 2 சைடு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு டிசைன் ஒட்டிக்கலாம். கீழே வந்து ஏதாவது இந்த இடத்துல வந்து இந்த பேப்பர் கீழே வந்து டிசைன்ஸ் நமக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேப்பரை நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு ஒரு 4-5 அடுக்காக பேப்பர் வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு அதில் வந்து மேலே வந்து நம்ம வந்து நமக்கு தேவையான ஏதாவது ஒரு டிசைன், நான் இன்றைக்கி இந்த மாதிரி டிசைன் ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் ஏதாவது ஃப்ளவர்ஸ் மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
வெறும் ஒயிட்டாக இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு நம்ம ஏதாவது டிசைன்ஸ் கொடுக்கணும்னா நம்மக்கிட்ட இருக்க ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி நம்ம ஏதாவது கலர்ஃபுல்லாக நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் வந்து டாட்ஸ் வச்சு எடுத்துக்கிறேன். வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து வெறும் கலர் பேப்பரில் கூட நீங்கள் பண்ணலாம். பட் நம்ம இதை வந்து ஒயிட் பேப்பர்னால A4 ஷீட்லேயே கட் பண்ணி நான் எடுத்து இதை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த டிசைன்ஸ் எல்லாத்தையும் நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ரெடி பண்ணது எல்லாத்தையும் 1 பை 1 அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஒட்டி விட்டுடலாம். நான் கொஞ்சம் பக்கத்தில் ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கேப் விட்டு ஒட்டுங்க. அப்போ தான் நம்ம டிசைன் ரெடி பண்ணும்போது கொஞ்சம் நல்லாவே தெரியும். வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப அழகாக இருக்கும். ஈஸியாக A4 ஷீட் மட்டும் வச்சு வீட்டில் நம்ம ரெடி பண்ணலாம். பாருங்கள், இதோட வியூ இப்படி தான் இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் இன்னொரு சூப்பரான கிராஃப்ட் வீடியோ உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.